வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். 1985ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட கமலஹாசன் ரஜினிகாந்த் பீக்ல இருக்கிற நேரம். கமல் படம் ரஜினி படம் அப்படின்னாக்கா அன்னைக்கு தீபாவளி. கமல் படம் ரிலீஸ் ஆனா அன்னைக்கு தீபாவளி, ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆனா அன்னைக்கு தீபாவளி. இன்னொன்னுங்க, தமிழ் சினிமாவுடைய பொற்காலம்னு 80களை சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 1985 80லேருந்து 90ல 85 இருக்குல்ல, இந்த 85ல தடிக்கி விழுந்தா கோயிலை பார்க்கலாம். கும்பகோணத்துல தடிக்கி விழுந்தா கோயில தான் போய் முட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 1985ஆம் ஆண்டுல தடிக்கி விழுந்தா இசைஞானி இளையராஜா இசையாத்தான் இருக்கும். பாலச்சந்தர் இசையமைச்சு டைரக்ட் பண்ணியிருப்பாரு, இளையராஜா இசை. பாரதிராஜா டைரக்ட் பண்ணியிருப்பாரு, இளையராஜா இசை. பாக்யராஜ் சார் இசையமைச்சிருப்பு படம் பண்ணியிருப்பாரு, இளையராஜா இசை. பாலுமேந்திரா சார் டைரக்ட் பண்ணியிருப்பாரு, இளையராஜா இசை. கே ரங்கராஜ் இளையராஜா இசை. மணிவண்ணன் இளையராஜா இசை. மணிரத்னம் இளையராஜா இசை. ஆர் சுந்தரராஜன் இளையராஜா இசை. புது டைரக்டர் இளையராஜா இசை. கேவிஎம் படம் இளையராஜா இசை. இப்படி எங்க பார்த்தாலும் முரளியோட படம், விஜயகாந்த் படம் இசைஞானி இளையராஜா. முரளி படம் இசைஞானி இளையராஜா. எங்க பார்த்தாலும் மோகன் படம்னா சொல்லவே வேணாம், இளையராஜா தூள் கிளப்பி மோகன் அப்படியே தூக்கி கொண்டு போய் ஒசரத்துல உட்கார வச்சிருவாரு. விஜயகாந்த் படம் அப்படிதான், சத்யராஜ் படம் அப்படிதான். அன்னைக்கு நடித்த நடிகர்கள்லாம் பாருங்க, கமல், ரஜினி, விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக், முரளி, மோகன் அப்படின்னு ஒரு கூட்டம். இதுல புது புது நடிகர்லாம் வேற நடிச்சிருப்பாங்க. இப்படி 85ஆம் ஆண்டுல 80க்கும் 90க்கும் மத்தியில இருக்கிற 85ஆம் ஆண்டுல எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. இதுல பாலுமகேந்திரா அப்படிங்கிற ஒரு ஆகச்சிறந்த கவிதைக்காரன் அப்படின்னு தான் அவரை நம்ம கொண்டாடணும். ஏன்னா ஒரு படத்தை கவிதை மாதிரி எடுப்பாரு மனுஷன். ஒரு படம் அப்படியே கவிதை மாதிரி இருக்கும். அவர் 3ஆம் பிறை எடுத்தாருன்னா கவிதை மாதிரி இருக்கும். கோகிலா எடுத்தாருன்னா கவிதை மாதிரி படம் பண்ணியிருப்பாரு. நீங்கள் கேட்டவை ஒரு கவிதை மாதிரி இருக்கும். அழியாத கோலங்கள் ஒரு கவிதை மாதிரி இருக்கும். அந்த வகையில ஒரு படம் எடுத்தார். ஆனால் அந்த படம் கவிதை மாதிரி அமையல அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். ஏன்னா எதிர் துருவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இவர் கிழக்கு அப்படின்னா இவங்க மேற்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதனாலதான் பாலச்சந்தர் சார் சொன்னாரு, இனிமே ரஜினியை வச்சு என்னால படம்லாம் பண்ண முடியாதுப்பா, அவன் வேற எங்கேயோ போயிட்டான், என்னுடைய படைப்பு ஸ்டைல் வேற, அவனுடைய கேரக்டர் ஸ்டைல் வேற ஆயிடுச்சு, அவனெல்லாம் வச்சு நம்ம படம் பண்ணா நல்லா இருக்காது அப்படின்னு பாலச்சந்தர் சார் சொல்லி படமே டைரக்ட் பண்ணல அவர் அதுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம். ஆனா அவருடைய நிறுவனத்துல வேற ஒரு டைரக்டர் வச்சுக்கிட்டு ரஜினியை வச்சு படம் பண்ணாரு. முத்து உள்பட, நெட்ரிகன் மாதிரியான படங்கள் உட்பட நிறைய படங்கள் வந்து கவிதாலயா பேனர்ல ரஜினி நடித்து, சிவா மாதிரியான படங்கள். இந்த வகையில இப்படி ஒரு துருவத்தில் இருந்த பாலுமகேந்திரா சாரும் இப்படி ஒரு துருவத்தில் இருக்கிற ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்து ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்ல. ஆமா, வியட்நாம் வீடு அப்படிங்கிற சிவாஜி பத்மினி நடித்த பி மாதவன் சார் டைரக்ட் பண்ணின அந்த படத்துல எல்லா பாட்டுமே பிரமாதமா இருக்கும். கேவி மகாதேவன் சார் பிரமாதம் பண்ணியிருப்பாருனாலும் கூட ஒரு பாட்டு நம்மளுடைய உசுருடைய அடி புள்ளிய தொட்டு உலுக்கி எடுத்துரும். அந்த பாட்டு, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, டிஎம்எஸ் சாவடிச்சு வரணும். இந்த உன்கண்ணில் நீர் வழிந்தாள் அப்படிங்கிற அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு ரஜினியை வைத்து பாலுமகேந்திரா சார் டைரக்ட் பண்ணின படம் தான் உன்கண்ணில் நீர் வழிந்தாள். கண்ணழகி, பேரழகி, இடையழகி அப்படின்னெல்லாம் தனித்துவமான ஒரு அழகை கொண்ட மாதவியை காதலிக்காத டீனேஜ் இளைஞர்களே அன்னைக்கு கிடையாது. மாதவிக்குன்னு ஒரு தனி கூட்டம் ஒன்று, ரசிகர் கூட்டமே உண்டு. மாதவி அப்படி ஒரு அழகி, கருப்பழகி அப்படின்னு சொல்ற மாதிரி. கிட்டத்தட்ட பாலுமகேந்திராவுடைய திரைப்படங்கள்ல வரக்கூடிய கதை நாயகிகளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த மனுஷிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நிறத்துல கண்ணழகு சொக்கி போகிற அளவுக்கு இருப்பவர்களா இருப்பாங்க. அது நிறைய பேர் எடுத்து பாருங்களேன் நீங்க. மௌனிகாவா இருக்கட்டும், அர்ச்சனாவா இருக்கட்டும், பல நடிகைகள் அப்படிதான் இருப்பாங்க, ஷோபா உள்பட. அப்படியான ஒரு கருமை நிறம் அப்படிதான் அவருக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். ரஜினிகாந்த், மாதவி, ஒய்ஜி மகேந்திரன், வி கே ராமசாமி அப்படிலாம் நடித்தாங்க.
ஜக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வழக்கமாக ஒரு சண்டை காட்சியில் வரக்கூடிய ஒரு ஸ்டெண்ட் நடிகரை ஒரு பிரதான வில்லனாகவே காமித்த படம் வந்து எனக்கு தெரிந்து நான் பார்த்த வரையில் அந்த படமாக தான் இருக்கும். வில்லன் ஒரு 10 பேர் வந்து அடிப்பாங்கல்ல, அப்படி அடிக்கிற ஒருத்தரை மெயின் வில்லனாகவே ஆக்கியிருப்பார் பாலுமகேந்திரா சார். அதே போல வி.கே. ராமசாமி அவர்களுக்கு ஒரு கலகலன்னு ஒரு ஜாலியான குதூகலமான ஒரு டூயட் பாட்டே கொடுத்துருப்பார் வி.கே. ராமசாமிக்கு. வி.கே. ராமசாமி அவர்களை பாலுமகேந்திரா அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய படங்களை பயன்படுத்துவார். அதே போல வி.கே. ராமசாமி அவர்களை பாண்டியராஜன் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய படங்களை பயன்படுத்துவார். அதே போல வி.கே. ராமசாமி அவர்களை டைரக்டர் பாசில் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நிறைய படங்களை பயன்படுத்துவார். இப்படி வி.கே. ராமசாமி அப்படிங்கிற ஒரு குணச்சித்திர நடிகரை, ஒரு அற்புதமான கலைஞரை பல இயக்குனர்கள், நான் சொன்ன டைரக்டர் எல்லாம் பாருங்க, அப்படி அவர்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படித்தான் வி.கே. ராமசாமியை ரெட்டைவால் குருவிலையும் பாலுமகேந்திரா சார் பயன்படுத்தினாரு. இந்த உன்கண்ணில் நீர்வழிந்தால் படத்துலையும் அப்படிதான் பயன்படுத்தினாரு. போதா குறைக்கு காமெடி கிளாமரு அப்படின்ட்டுலாம் வச்சுட்டு ஒரு டூயட் பாட்டும் வி.கே. ராமசாமி கொடுத்துருப்பாரு. பாலுமகேந்திரா கேமராவை எடுத்துக்கிட்டு போய் படம் பண்றாரோ இல்லையோ, ஆனா இளையராஜா இல்லாமல் நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணினவர் பாலுமகேந்திரா சார். ஆக உன்கண்ணில் நீர்வடிந்தால் படத்துக்கு இசைஞானி இளையராஜா அப்படின்றத நான் சொல்லத்தான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா என்ன? இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல்கள் எல்லாமே வழக்கம் போல அற்புதம். அந்த காட்சிகள் எல்லாமே வழக்கம் போல பாலுமகேந்திராவினுடைய ஜாலம் கவிதை. ஒரு காவல்துறையில இருக்கிற ஒரு விஷயத்தை கதைக்களமாக வச்சுதான் இந்த படத்தை பண்ணியிருப்பாரு. ரஜினியும் ஒய்ஜி மகேந்திரனும் காவலர்கள். ஒய்ஜி மகேந்திரனுடைய சகோதரி மாதவி, மாதவியை காதலிப்பவராக ரஜினி, இப்படி ஒரு கட்டமைப்பு. ஒரு கூட்டத்தை கண்டுபிடிக்க போகும்போது ஒய்ஜி மகேந்திரன் கொல்லப்படுறாரு. தன்னுடைய நண்பனை கொன்னுட்டாங்க, தான் காதலித்து கொண்டிருக்கிற காதலியோட சகோதரனை கொன்னுட்டாங்க, அதாவது தன்னுடைய மச்சினனை கொன்னுட்டாங்க. இது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிற இந்த விஷயமும், அந்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார செந்தாமரை மாதிரியானவர்கள் எல்லாம் செய்கிற சூழ்ச்சிகளும் கொண்டுதான் இந்த படம் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு ரஜினி படத்துக்கு உண்டான படமாகவும் இல்லாமல், ஒரு பாலுமகேந்திராவுக்கே உண்டான தனித்துவமான படமாகவும் இல்லாமல், இது ரெண்டும் கெட்டானாக அமைஞ்சதுதான் இந்த படத்தினுடைய பலகீனமா படம் பார்த்துட்டு வந்த அந்த காலகட்டத்திலேயே நான் ஃபீல் பண்ணினேன். அடைச்ச தலைப்பு எப்படிப்பட்ட தலைப்பு, உன்கண்ணில் நீர் வடிந்தால். ஒரு பக்கம் ரஜினி ஸ்டைல் பிரமாதப்படுத்தியிருப்பாரு, இன்னொரு பக்கம் மாதவி பேரழகி, பாலுமகேந்திரா சார், இளையராஜா சார். நாடா இந்த படம் கொஞ்சம் சொதப்பிடுச்சு அப்படின்னு வருத்தம் எனக்கு இருந்தது. ஏதோ நான் முதல் போட்டது போல நான் ஃபீல் பண்ணினேன். நான் மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு இருக்கிற சினிமா ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அப்படி வேதனைப்படுவாங்க. கமல் படம் ரஜினி படம்லாம் இல்லை, ஒரு நல்ல படம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களே அப்படின்னு முதல் போட்டவர்கள் மாதிரி யோசித்தார்கள் அன்னைக்கு. ஏன்னா சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ அப்படியான கனெக்ஷன்லாம் இல்லை, குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. இன்னைக்கு சினிமா அப்படி வேற விதமாக மாறிடுச்சு. ஒரு ஒரு உணர்வு பூர்வமான பந்தம் ஒரு சினிமாவுக்கும் ஒரு படைப்புக்கும் ஒரு ரசிகனுக்கும் இருக்கிறது இல்லை இன்னைக்கு. அதை குறை. உன்கண்ணில் நீர் வழிந்தால் அப்படிங்கிற இந்த படம் குழுங்கிற பாலுமகேந்திராவுக்கே உண்டான ஊட்டி மாதிரியான லொக்கேஷன் தான் கதைக்களமா எடுத்திருப்பாரு. கண்ணில் என்ன கார்காலம், கண்ணங்களில் நீர் கோலம், அந்த பாட்டா இருக்கட்டும். வழக்கமா பாலுமகேந்திரா சார் என்ன பண்ணுவாரு, ஒன்றும் பண்ண வேணாம், நீங்க 2 பேரும் அப்படியே நடந்து போங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே நடந்து போவாங்க. அவங்க பாட்டுக்கு ஏதோ சிரிச்சுக்குவாங்க, பேசிக்குவாங்க, கையை சச்சிக்குவாங்க, இப்படின்னுவாங்க, குத்திக்குவாங்க, அப்படின்லாம் இருக்கும்ல. அப்படி அவரை நடக்க விட்டு, அதாவது வாயசைவு இல்லாம பாடலை கொடுக்கணும்னு ஆசைப்படுறவர் பாலுமகேந்திரா சார். அவர் படத்துல ஒரு பாட்டாவது அப்படி இருக்கும். கண்ணம்மா காதல் ஒன்னும் கவிதை சொல்லடி, அந்த வண்ண வண்ண பூக்கள்ல அப்படியே பேரழகன், அப்படியே நான் ஆண்களுக்கே பிடித்து போகிற அந்த பேரழகனா இருக்கிற பிரசாந்த் அப்படி நடந்து போவாரு. அந்த இவங்க கேரக்டரு அப்படியே நடந்து போவாங்க. அந்த மலைப்பகுதி பாறை பகுதி அப்படி இப்படின்ட்டுலாம்
அப்படியே காமிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் பாட மாட்டாங்க, வாயை அசைக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு கையை அசைச்சு ஏதோ ஒரு கதையை பேசிட்டு அவங்க போட்டு போவாங்க. இது எல்லா படங்கள்லையுமே பாலுமேந்திர சார் படங்கள்ல இருக்கும். உன்கண்ணில் நிறுவனத்தாலையும் அந்த மாதிரி இருக்கும். மலரே மலரே உல்லாசம் அப்படியே கொன்னுடும் இந்த மெலடி சாங். இப்படி உன்கண்ணில் நீர் வழிந்தால் படத்துல இருக்கிற பாடல்கள் ரொம்ப மிகச்சிறப்பா அமைஞ்சுது. ரஜினி தன்னுடைய வழக்கமான நடிப்பை கொடுத்திருப்பாருனாலும் கூட ரஜினிக்கு சூட்டாக இந்த படத்துக்கு உண்டான கதை அமைப்பு கையாளப்படலை. பாலுமகேந்திரா சார் தன்னுடைய இடத்திலிருந்து அவர் வரல. அதனாலதான் கோபமா, என்னடா நான் சிரத்தையா சின்சியரா கவிதை மாதிரி படம் பண்ணா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல, நீங்க கேட்கறது என்னடா அப்படின்னு கோபத்தோட எடுத்ததுதான் நீங்கள் கெட்டது. ஒண்ணுமே இருக்காது படம். பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் ஜூப்ளி படம் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் கெட்டவை கதை ஒண்ணுமே இருக்காது. பாட்டு தூக்கி கொண்டு போய் நிறுத்திடும். காரணம், இளையராஜா இல்லாமல் நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பாலுமேந்திரா சார் டிக்ளேரே பண்ணாரு. அதே போல இளையராஜா இல்லாமல் என்னால் படமே பண்ண முடியாதுன்னு சொன்ன இன்னொரு டைரக்டரும் உண்டு. அவர் யார் தெரியுமா? அவர் தான் உதிரி பூக்களை கொடுத்த, முள்ளும் மலரும் தந்த, பூட்டு கொடுத்த, நண்டு கொடுத்த, மெட்டி கொடுத்த நம்ம மகேந்திரன் சார். 40ஆம் ஆண்டு கொண்டாடுகிற பாலுமகேந்திரா இயக்கத்தில் உருவான, ரஜினி நடித்த, மாதவி நடித்த உன்கண்ணில் நீர் வழிந்தால் அந்த திரைப்படம் நிறைய பேருக்கு ரஜினி ரசிகர்களே கூட இன்னைக்கு மறந்துருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ரஜினியை கொண்டாடுகிற ரசிகர்கள் கூட அப்படி ஒரு படம் வச்சாங்க. ஏங்க, பாலுமகேந்திராவும் கமலும் தானங்க ஃப்ரெண்டு, பாலுமகேந்திராவும் ரஜினியுமா பண்ணியிருக்காங்க சேர்ந்து அப்படின்ட்டுலாம் நினைக்கலாம். இன்னும் சொல்ல போனாக்கா இதில் ஒரு சின்ன கொசுறு தகவலாக ஒன்று சொல்கிறேன். பாலுமகேந்திரா டைரக்ஷனில் இன்னைக்கு தனுஷை கொண்டாடிட்டு இருக்கிற மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு இல்லையா, பாலுமகேந்திரா டைரக்ஷனில் தனுஷ் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அது ஒரு கனாக்காலம் அப்படிங்கிற படம். முடிஞ்சா அந்த படத்தையும் பாருங்க. உன்கண்ணில் நீர் வழிந்தால் படத்தையும் பாருங்க. உன்கண்ணில் நீர் வழிந்தால் திரைப்படம் வெளியாகி 40 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த பாட்டு என்றும் 16 மாதிரி இளமை துள்ளலோடு இருக்கு. வணக்கம்.